பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை மொழிவு செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எமை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்முடைய பாடல் குழுவினர் 2 கேரள் சாங் பாடுவாங்க தொடர்ச்சியாக. எல்லாம் கிளாப் பண்ணலாம். இது பிரேயர் சாங் இல்ல. பொதுவான சாமி இயேசு சாமி, பொதுவான சாமி, சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வதற்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி, சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி
இல்லை பலத்த ஒரு கிளாப் கொடுங்க. ரொம்ப அருமையாக பாடினாங்க. நிகழ்ச்சி நிரல் இப்படியாக இருக்கும். முதல் படியாக வரவேற்பு நடனம் ஒன்று இருக்கும். அதனை குழந்தை இயேசு அன்பியும் கொடுப்பார்கள். அதன்படியாக இப்படி தோமையார் அன்பியும் பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து புனித லூர்து மாதா அன்பியும் நடனம், குழந்தை இயேசு அன்பியும் நாடகம், புனித பவுல் அன்பியும் நடனம், இறுதியாக லூர்து மாதா அன்பியும் பாடலை பாடுவார்கள். இதுதான் வந்து நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறது. முதல் படியாக பொதுவாக எங்கே போனாலும் நிகழ்ச்சியில் வந்து வார்த்தைகள் தான் வரவேற்பாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த இரண்டாம் பகுதியுடைய அன்பியங்கள் வந்து நாங்கள் நடனம் வழியாக உங்களை வரவேற்பேன் என்று இந்த பரதநாட்டியம் வழியாக நம்மளை வரவேற்க வருகிறார். கிளாப் பண்ணி நாம் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்போம். తన మహాదయను నను గణించెను. యెహోవా నా మొరలాలించెను, తన మహాదయను నను గణించెను. అహర్నిశలది దహీనుడవు నాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను. యెహోవా నా మొరలాలించెను, తన మహాదయను నను గణించెను. అనీతి వస్త్రమెడలించెను, యేసునాథు రక్తమున ముంచెను. అనీతి వస్త్రమెడలించెను, యేసునాథు రక్తమున ముంచెను. వినూత్న యత్నమిదను నీ ఎన్నడు గనన్వినన్ ప్రేమ నాకు చూపెను. యెహోవా నా మొరలాలించెను, తన మహాదయను నను గణించెను. అగణ్య పాపియని ద్రోయక నన్ను గూర్చి తన సుతుని దాచక, తెగించి మృతి కొప్పగించి పాపపు నిగుల్ సొగసుగా నడంచెను. యెహోవా నా మొరలాలించెను, తన మహాదయను నను గణించెను. యెహోవా నా మొరలాలించెను, తన మహాదయను నను గణించెను. అహర్నిశలది దహీనుడవు నాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను. యెహోవా నా మొరలాలించెను, తన మహాదయను నను గణించెను. மிக அழகாக நடனத்தின் வழியாக நம்மை வரவேற்ற குழந்தை அன்பியத்திற்கு நன்றி. அதன் தொடர்ந்து புனித தோமையார் அன்பியத்தில் உள்ள இறை சமூகம் கிறிஸ்து பிறப்பு பாடலை பாடுவார்கள். கைகளை தட்டி நாம் வரவேற்போம் அவர்களை. பெத்லகேம் நகருக்கு
நகருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். பேரின்பம் அனைத்தும் குழந்தை வடிவில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். பெத்லகேம் நகருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். இருண்ட உலகை மீட்கவே, மருண்ட மனதை தேற்றவே, இருண்ட உலகை மீட்கவே, மருண்ட மனதை தேற்றவே, உலகின் ஒளியாய் பிறந்தாரே, உலகின் ஒளியாய் பிறந்தாரே, உள்ளமதை கொள்ளை கொள்ளும் குழந்தை வடிவில் உதித்தாரே, உள்ளமதை கொள்ளை கொள்ளும் குழந்தை வடிவில் உதித்தாரே. பெத்லகேம் நகருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். பேரின்பம் அனைத்தும் குழந்தை வடிவில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். பெத்லகேம் நகருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். உள்ளங்கள் ஒன்று சேரவே, உரிமைகள் என்றும் நிலைக்கவே, உள்ளங்கள் ஒன்று சேரவே, உரிமைகள் என்றும் நிலைக்கவே, உன்னத தேவன் உதித்தாரே, உன்னத தேவன் உதித்தாரே, உன்னுடலில் உருவெடுத்து உண்மையை நாட்டிட பிறந்தாரே, உன்னுடலில் உருவெடுத்து உண்மையை நாட்டிட பிறந்தாரே. பெத்லகேம் நகருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். பேரின்பம் அனைத்தும் குழந்தை வடிவில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். பெத்லகேம் நகருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். அருமையாக பாடினாங்க. அதன்படியாக இப்பொழுது ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு முடிஞ்சிச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நடனம் முடிஞ்சிச்சு. இப்போது லூர்து மாதா அன்பியம் ஒரு டான்ஸு உங்களாம் மகிழ்விக்க வராங்க. சின்ன பசங்க மிக அருமையாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரங்களை தட்டி நாம வரவேற்போம் அவர்களை. கிளாப் கிளாப் பண்ணுங்க, அப்புறம் உற்சாகமாக ஆடுவாங்க. எல்லாம் ஸ்டெப்பு மறந்துடுவாங்க. நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு.
நல்ல கிளாப் கொடுங்க. இவ்வளோ அருமையாக ஆடினாங்க, சூப்பராக ஆடினாங்க. நடனத்தின் வழியாக நமக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அதன்படியாக இப்பொழுது நாடகம் வழியாக கிறிஸ்துவுடைய பிறப்பு எவ்வாறு இருந்தது என்று நாடகத்தின் வழியாக கொடுக்க வருகின்றார்கள் குழந்தை இயேசு அன்பையத்தை சார்ந்தவர்கள். நம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அன்பிற்கினியவர்களே, 2000 ஆண்டில் பெத்லகேமில் மாட்டுக்குடிலில் பிறந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் பெத்லகேமில் மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தை இயேசு இன்று நம் இல்லத்தில் நம் உள்ளத்தில் பிறக்க ஆசைப்படுகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இதோ சாமே, சாமே, ரஜா எங்கடி கிளம்பிட்ட? கொஞ்சம் இதுக்கு போடா, மண்டபத்துக்கு போடா. என்னால போக முடியாதுமா. ஏன்பா இப்படி சொல்ற? கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஒரே ஜுரமா இருக்குது. சர்ச்சுக்கு போகணுமா? நான் சீக்கிரமா வந்து டாக்டர் விட்டு கூட்டின்னு போயிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்து சீக்கிரம் கொண்டு வந்து அங்கே ஒன்று அனுப்பி விட்டுறேன். சாமி, சரிப்பா 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 சரிம்மா. ஐயா, என் மனைவி பேறுகால வேதனையில் இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? இடம்லாம் இங்கே கிடையாது, போங்க போங்க. அம்மா, யாராவது இருக்கீங்களா? ஐயா, யாராவது இருக்கீங்களா? யார் நீங்க? என்ன வேணும்? அம்மா, என் மனைவி பேறுகால வேதனையில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இடம் கொடுக்குறீங்களா? இங்கெல்லாம் இடம் இல்லை, இடம்லாம் புக் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, இங்கே வந்து இடம் இருக்கா அது இருக்கான்னு சொல்லிடுங்க. போங்க போங்க. சாமு இங்கே பாரு, இடம் கேட்டு என்கிட்ட வந்துட்டு இருக்காங்க, இடம்லாம் புக் ஆயிடுச்சு. உன்கிட்ட வந்தாங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு, சரியா? கொடுத்த வேலையை ஒழுங்கா பாரு. நான் வெளியில வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் நான் போயிட்டு வந்துடுறேன், புரியுதா? தம்பி, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ஏற்கனவே அவங்க திட்டிட்டு போறாங்க, பாத்தீங்களா? எங்க தங்க விட மாட்டாங்க. ஹலோ, எங்க வீட்டுக்கு தந்தீங்களா? உங்க வீட்டுக்கா? சரிப்பா. சின்ன வீடு தான், குடிசை வீடு தான், பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. அம்மா கிட்ட சாவி. சரி, போயிட்டு வாங்க. என்னப்பா? என்ன சாமி? இங்க யாரோ வந்திருக்காங்கம்மா தங்கறதுக்கு, சாவி கொடுமா. அதெல்லாம் வேணாம், அவங்கள முதல்ல வெளியே போக சொல்லு. பார்க்க பாவமா இருக்கு, வாமா. அதெல்லாம் வேணாம் சாமி. வாமா, நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டோமா? பா, நம்ம வீடு சின்ன வீடு, குடிசை வீடு, அதில் கூட்டு வந்து எப்படி சாமி? வேணாம்ப்பா, நீ சொல்லிடு. பாவமா இருக்குமா, வாமா. பாவம் அது புண்ணியம் அது. என்ன நினச்சிருக்கிற? என்ன வேலை கொடுத்தனோ, என்ன வேலை சொன்னனோ அதை மட்டும் செய். நீ கொடுத்த வேலை தான் செய்கிறேன். இப்படி சொன்னா எப்படி? வேணாம் சாமி, வேணாம்ப்பா. இங்கே பாரு, அழுதுகிறதெல்லாம் வேஷம் போட்டுன்னு இருக்காது, அதெல்லாம் வேணாம், அவங்கள அனுப்பு.
பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ எனையாளும் மனுவேலனோ வளரும் பிறையோ வழிகாட்டும் கரையோ புது வாழ்வின் விடிவெள்ளியோ விண்ணின் தேவன் பா. மரியா, மரியா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நம்மளை பார்க்கறதுக்காக இறைமக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை இயேசுவை நீ மடியில் வச்சுக்கிட்டு இங்கே உட்காரு. குழந்தை இயேசு பிறக்க இந்த இடத்தை கொடுத்த புனித அந்தோனியார் திருத்தல அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் தங்குவதாக. அன்னை மரியாளும் நானும் உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். சாம், குழந்தை இயேசு பிறக்கிறதுக்கு உன்னுடைய போல ஒரு நல்ல மனசும் காரணம். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பரிசும் உனக்கு தான். இங்க பாருமா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. கிட்ட வை. இங்க பாருமா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. நீ வேணாம் சொன்னம்மா, நீ குழந்தையசு பிறந்தோடனே கிஃப்ட்னா வந்திருக்கு, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க பாருமா நீ. ஆமாடி தங்கம், எனக்கு கூட சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ சொன்னதை நான் கேட்கலல்ல. வெரி குட். நம்ம குடும்பத்தில் வந்து குழந்தை இயேசு பிறந்துட்டாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் குழந்தை இயேசு வந்து பிறந்துட்டாரு. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடலாமா? விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். We wish We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. எங்களோட சேர்ந்து நீங்களும் கைத்தட்டி இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டுங்கள். பொதுவாக ஒரு அன்பியத்திலேருந்து 5-6 பேர் தான் வருவாங்க. ஆனால் இந்த அன்பியத்திலேருந்து அனைத்து நபர்களும் ஒரு ஏறத்தாழ வந்து கலந்து கொண்டாங்க. அதனால் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுது யார் தெரியுமா? தெரியும், ஆவே மரியாமா தான் கதை, திரைக்கதை, வசனம் எழுதினாங்க. அவங்களுக்கு பலத்த கை தட்டுவோம். அதன்படியாக இப்பொழுது புனித பவுல் அன்பியத்திலிருந்து நடனமாட குழந்தையை அழைக்கின்றேன். கிளாப் பண்ணுங்க. ரெண்டு பேர் கிளாப். Sway.
பவுல் கிளாப் பண்ணுங்க, பவுல் அன்பியா கிளாப் பண்ணுங்க. நன்மைகளை பகிர்ந்திடுவோம், அன்பாய் கொடுத்திடு, எளியவரை நிறுத்திடு. கிறிஸ்மஸ் இதுவே, ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பாய் கொடுத்திடு, எளியவரை நிறுத்திடு. கிறிஸ்மஸ் இதுவே, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜிங்கு ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கு ஜிக்கா, ஹே ஜிங்கு ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கு ஜிக்கா. கிளாப் பண்ணுங்க. அன்பாதவங்களே, நாங்கள் கேரளஸுக்கு போனோம். இந்த பாப்பா தினந்தோறும் கேரளஸ் வருவாங்க. இங்கேயும் அங்கேயும் அதே போல் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அதே போல் மறைக்கல்விக்கு தவறாமல் வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் ஃபாதர் எனக்கு முன்னாடியே எழுந்து ரெடி ஆகிட்டு வாங்கம்மா கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு குழந்தை, நல்ல ஆர்வமுள்ள குழந்தை, ஒரு பலத்தை கை தட்டி அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ. இப்போ நாம் நிகழ்ச்சிக்கு இறுதியில் வந்திருக்கின்றோம். இறுதியாக லூது மாதா அன்பத்தை சேர்ந்த இறைமக்கள் ஒரு பாடலை பாடி நிறைவு செய்வார்கள். சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவில் மாணிக்கமே, மாணிக்கமே, மாணிக்கமே. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். வண்ணப்பூ மழையே வானழகே, வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. வண்ணப்பூ மழையே வானழகே, வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. கண்மணி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா. அருளே அழகாய் ஆட வந்ததா, இருளே நிழலாய் வீழ வந்ததா. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். அது இருளிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட, நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட. அக இருளினிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட, நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட. இரவின் மடியிலே புது விடியல் தவழுதா, இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதா. இரவின் மடியிலே புது விடியல் தவழுதா, இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதா. மரியின் மகனே ஆரிராரிரோ, மரிமுகமே மலர்வனமே ஆராரிரோ. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, கிளி சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவில் மாணிக்கமே, மாணிக்கமே, மாணிக்கமே. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன்,
தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். மிக அருமையாக பாடிய லூது மாதான் பிஏ குழுக்கு நன்றி. நாம் இப்பொழுது நிகழ்வின் இறுதியில் வந்திருக்கின்றோம். இறுதியாக நமக்கெல்லாம் மகிழ்ச்சியுடன் செய்தியை கொடுக்க வர நம்ம ஆன்மீக தந்தையை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றேன். பிரேஸ் த லார்ட். பிரேஸ் த லார்ட் சொல்லும் போது இங்கிலீஷில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, படிக்காதவங்களும் இங்கிலீஷ் படித்த மாதிரி இருக்கும். அதனால் பிரேஸ் த லார்ட். பிரியமானவர்களே, நான் எதுவும் சொல்கிறதுக்கு விசேஷமாக எதுவும் இல்லை. நம்ம எல்லாம் இந்த ட்ராமா போட்டாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கருத்துள்ளதாக இருந்தது. அது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். 4 மதிர்ச்சுவருக்குள்ள குடும்பத்தின் பற்றி அவங்க ஆண்டவருடைய பிறப்பை வெளிக்காட்டினாங்க. நான் ஒரு இன்சிடெண்ட் மதர் ட்ரீஸா வாழ்க்கையில் என்ன நடந்தது சொல்லி முடிச்சுக்க பார்க்குறேன். அதுலேருந்து நமக்கு என்ன கருத்து வெளிப்படுது, ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு அமையட்டும். மிட் நைட் மாஸ் முடிஞ்ச உடனே மதர் ட்ரீஸா இம்மிடியேட்லி அவங்க சர்ச்சை விட்டு வெளியே போனாங்களாம். அவங்க கூட ஒரு இன்னொரு சிஸ்டர் மதர் எங்கேயே போகிறாங்களே, தனியே போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி போயிருக்காங்க. போகும்போது அந்த தெருவில் ஒரு ஆள் அனாதியாக வேதனையாக குளிரில் நடுங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கார். அவர் போய் சேவை பண்ண போயிருக்காங்க. உடனே அவங்க கேட்டாங்களா மதர்கிட்ட, மதர் என்ன பெருசாக இதுவோ நீங்கள் ஏன் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சிஸ்டர்ஸ்லாம் கேக் வெட்டுறதுக்கும் விஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்களே. உடனே மதர் ட்ரீஸா வந்து அந்த கொஸ்டின் கேட்டாங்களே பார்த்தி, ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு. அவங்க மூஞ்சி பார்த்து சொல்லலையா, அந்த ஆள் அங்கே தனிமையில் வேதனையில் துன்பத்தில் குளிரில் நடுங்கிட்டு கிடந்த அவரை பார்த்து சொன்னாங்களாம், ஏசு நீங்கள் தான் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, நம்ம வழியில் போனாலும் சரி, பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நம்ம பணி செய்கிறோமோ அங்கே நம்முடைய தொண்டு, நம்முடைய சேவை அங்கே மற்ற தேவைப்பட்டவங்களுக்கு கிடச்சின்னு வச்சா அதான் நமக்குடைய கிறிஸ்மஸ். ஆண்டவர் அங்கே பிறந்திருக்கிறார். இந்த செய்தியோடு நம்ம வந்து ஒருத்தர் விஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த விஷ் ஆனது இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம பணி செய்யும் போது தான் நம்ம இயேசுனுடைய பிறப்பை அவங்களுக்கு தெரிவித்து கொள்கிறோம். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். கடவுள் உங்களோடு இருக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். பெரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் பகுதி 1 ஜோன் 1 அன்பியுங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிய போது எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. ஏனென்றால் நிறைய அன்பிய மக்கள் அந்த நிகழ்வுக்கு வரலை. அது ஒன்று. 2வது, எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. ஏதோ சும்மா கடமைக்காக ஒரு நிகழ்ச்சியை தந்துட்டு போனாங்க. நான் சொன்னேன், ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் கூட உங்களுடைய அன்பியங்களை இருக்கிற குழந்தைகளை மட்டுமே இந்த ஸ்டேஜ் ஏற்றி ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். ஏன்னா பிள்ளைகள் எப்போதுமே அது அவங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு நான் பார்த்தபோது எல்லா அன்பியங்களிலிருந்தும் பெரியவர்கள் வந்தீங்க. அது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து நிகழ்ச்சி கொடுத்தீங்க. இதுதான் எனக்கு தேவை. பெரியவர்கள் ஈடுபாட்டு காட்ட வேண்டும், பெரியவர்கள் அன்பியத்தில் இணைந்து செயல்பட வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நான் பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதனால் உங்கள் அனைவருக்கும், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பிய மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். இப்போ நாம் சாப்பிட போகிறோம், ஆனால் உடனடியாக நாம் சாப்பிட மாட்டோம். அங்கே போயிட்டு செய்ய வேண்டிய வேலைமை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே போகிற போது எல்லோரையும் எழுந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும். நீங்கள் அவருடைய பெயர் கேட்க வேண்டும். எந்த இடத்துல விலாசத்தில் இருக்கிறீங்க கேட்கணும். அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, மொபைல் ஃபோன் அதெல்லாம் வாங்கின அவசியம் இல்லை. கேட்டுட்டு இறுதியாக மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்து சொல்லிவிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் முடித்த உடனே நாங்கள் உணவு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆனால் தயவு செய்து அவங்க என் இடத்துக்கு வந்து விஷ் பண்ணணும். நான் அப்படியே தான் உட்காந்துருப்பேன். இதுதான் இது நடந்துச்சு. யாரும் எழுந்து அடுத்தவங்களை போய் விசாரிக்கணும், அடுத்தவங்ககிட்ட போய் பேர் வைக்கணும், அப்படி அந்த முயற்சி எடுக்கவே இல்லை. அப்புறம் மீண்டும் சொல்லி தான் அப்புறம் அது செஞ்சாங்க. அதனால் மீண்டும் நான் அங்கே வந்து இதை சொல்ல விரும்பாதீங்க. சொல்லிட்டேன், செய்யுங்க. நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் சொன்ன அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ஓகே, டேக் யுவர் சேர்ஸ் அண்ட் யூ கேன் கோ அண்ட் சிட்.
கலந்து கொள்ள ஒரு சின்ன ஜபத்தில் நான் உணவுக்கு செல்வோம். அதுக்கு முன்னாடி சத்தியபாமா நிறுவனத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திருவாளர் ஜான்சன் அவர்கள் நமக்கு இந்த உணவை கொடுத்திருக்கிறார்கள். அவங்க தான் நமக்கு எப்போதுமே உணவு கொடுக்குறாங்க. இந்த தியானத்துக்கும் அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த 4 நாட்களும் அவங்க தான் நேற்றும் கொடுத்தாங்க, இன்றைக்கும் நாளைக்கும் அதுக்கடுத்து இந்த 4 நாட்களும் அவங்க தான் கொடுக்குறாங்க. எப்பயுமே தாராளமாக கொடுக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய நிறுவனத்தாருக்கு திருவாளர் ஜான்சன், அவருடைய துணைவிய மரிய ஜீனா, அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். ரெண்டாவது அவருடைய ஊழியர்கள் இங்கே பணியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க தான் நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் வரதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் நமக்காக வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு உணவெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு கடைசியில் தான் அவங்க போக போகிறாங்க. எனவே ஒரு பெருத்த கடவுளை எழுப்பி அவங்க நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். ஓகே, தேங்க்யூ ஃபார் த சத்யபாமா ஒர்க்கர்ஸ். ஸோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். அமர்ந்தபடியாகவே இந்த ஜபத்தில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்கள் அன்பு தந்தை இறைவன் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுல் அன்பியும், குழந்தை இயேசு அன்பியும், லூர்து அன்னை அன்பியும், தோமையா அன்பியும் இறை மக்கள் நாங்கள் ஒன்று கூடி இந்த அன்பின் விருந்திலே பங்கெடுக்கிறோம். இந்த உணவை தந்த உதவியாளர் நன்கொடையாளர் திருவாளர் ஜான்சன் குடும்பத்தாருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உணவை எங்களுக்காக கொண்டு வந்து பரிமாறுகிற உடைய ஊழியர்களை நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பிய கூட்ட நிகழ்வில் பங்கேற்க வந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உணவு எங்களுக்கு உறவையும் சக்தியும் பலத்தையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தருகிற உணவாக அமைவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமுடைய இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம் முன்கின்ற உணவையும் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.